அனைவருக்கும் வணக்கம். சுதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக்ஸ். பிசிடிஏ பஸ் கிரிவியன்ஸ் சப்மிஷன் பற்றி தான் இந்த வீடியோ. இந்த கிரிவியன்ஸில் அவங்க ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று பேமெண்ட் ரிலேட்டட்ஸ் அண்ட் அதர்ஸ். பேமெண்ட் ரிலேட்டட்லேயும் மூணு விதமானது. அது எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன் சேங்ஷன்ட், எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன் நாட் சேங்ஷன்ட் அண்ட் டெடக்ஷன்ஸ். இந்த மூணுலையும் எப்படி நம்ம கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணுறதுங்கிறத பற்றி இதில் விரிவாக பார்ப்போம். அதே நேரத்தில் கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தாலும் லாங் டைம் அது பெண்டிங்காக இருக்குது, அது ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியறது கிடையாது, ரிஜெக்ஷன் ஆகுது, அதற்கான காரணங்களும் தெரியறது கிடையாது. அதனால் ஒட்டுமொத்த முன்னாள் படை வீரர்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டேட்டஸ் தெரியணும். இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது அது சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட் ஆஃபீஸில் பெண்டிங்கில் இருக்குதா, அல்லது என்ன ப்ரோசஸில் இருக்குது, பிஓவில் இருக்குதா, அல்லது பிசிடி அலகாபாத்தில் இருக்கிறவங்க என்ற விவரம் தெரியணும். அதே நேரத்தில் ரிஜெக்ஷன் ஆனாலும் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதோட சேர்த்து ஒரு அட்வைஸ் வேணும். அந்த உங்களுடைய மிஸ்டேக், அந்த கிரிவியன்சஸ் நல்லபடியாக நிவர்த்தி செய்யக்கூடியதுக்கு என்ன அட்வைஸுங்கிறதும் அவங்க இந்த பிசிடியை பர்சு அந்த வெப்சைட்டில் போர்ட்டில் தெரிஞ்சால் தான் அந்த கிரிவியன்சஸ் ஈஸியான முறையில் நிவர்த்தி செய்து அவங்களுக்கு சரியான முறையில் அந்த ஓய்வூதியங்கள் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆகையால் இந்த வீடியோ பொறுத்தவரையில் கிரிவியன்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது, என்னென்ன கோரிக்கைகள். இதே நேரத்தில் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக்கில் இருந்து ஒரு கிரிவியன்சஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் மதுரையில் நடந்தப்போயும் இந்த கிரிவியன்சஸ் பற்றி என்ன குறைபாடுகள் இருக்குதுங்கிறத பற்றி சமர்ப்பித்திருந்தோம். அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ஸ்பர்ஸ் கிரிவியன்ஸ் அண்ட் சப்மிஷன் பற்றி தான் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் பென்ஷன் .gov நம்ம சப்மிட் பண்ணலாம். இதில் நம்ம ரெடியாக நம்மகிட்ட அவைலபிள் வச்சுக்கிட வேண்டியது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அந்த பர்ஸ்களுடைய இது போர்ட்டலுக்குரியது, மொபைல் ரெஜிஸ்டர்ட் வித் பிசிடிஏ பர்ஸ், ப்ரீவியஸ் பிபிஓ, கர்ஜான பிபிஓ, பர்ஸ் பிபிஓ, இதை நம்ம கையில் ரெடியாக வச்சுக்கணும். இது பர்ஸ் போர்ட்டல் நம்ம அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் லாகினை பற்றி கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த பேஜ் யூசர் லாகின் ஓப்பன் ஆகிரும். யூசர் லாகினில் போய்ட்டு நம்ம யூசர் நேம் போடணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுக்கு அப்புறம் அந்த பாஸ்வேர்டை நம்ம சரியாக இருக்குது செக் பண்ணணும். அதுக்குள்ள கோடை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணியாச்சுன்னா நம்ம அந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். பேஜ் ஓப்பன் ஆக கிரிவியன்ஸ் சப்மிஷன். அந்த கிரிவியன்ஸ் சப்மிஷனில் நம்ம அதை கிளிக் பண்ணணும். அந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக கிரிவியன்ஸை கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் தெரிய வரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ரிக்யர்மெண்ட்டோ அது பிரகாரம் நம்ம போடலாம். அந்த கிரிவியன்ஸ் சப்மிஷனில் ரெண்டு சொன்னது மாதிரி பேமெண்ட் ரிலேட்டட்ஸ் அண்ட் அதர்ஸ்னு ரெண்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டாச்சுன்னா, பேமெண்ட் ரிலேட்டட்ஸ்னால் அதுக்கு சம்மந்தப்பட்டது நம்ம போடணும். அந்த பேமெண்ட் ரிலேட்டட்லேயும் மூணு இது இருக்குது. எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன், எலிமெண்ட்ஸ் நாட் சேங்ஷன் இன் பென்ஷன் அண்ட் டெடக்ஷன்ஸ். இந்த எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன்ஸ்லேயும் அதில் எத்தனை விதம் இருக்குதுன்னு கேட்டாச்சுன்னா, அந்த எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன்ஸில் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன், கமிட்டட் டிசிபிலிட்டி எலிமெண்ட், இசிஹெச்எஸ், ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டி, சர்வீஸ் பென்ஷன் அண்ட் டிஎன்எஸ் ரிலீஃப். இதை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் எது சம்மந்தப்பட்டதோ அதை பற்றி நம்ம இதெல்லாம் கம்ப்ளைண்ட் போடலாம். இப்போ நம்ம சர்வீஸ் பென்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். இதில் எப்படி சர்வீஸ் பென்ஷனை பற்றி நம்ம போடுறதா இருந்தாச்சுன்னா, அந்த சர்வீஸ் பென்ஷனில் அந்த சர்வீஸ் பென்ஷன் என்ன அவங்க கிளிக் பண்ண அந்த யூசர் யார் இதை போடுறாங்களோ அவங்க அந்த சர்வீஸ் பென்ஷன் போட்டு அதை கிளிக் பண்ண உடனே அவங்க என்ன சர்வீஸ் பென்ஷன் வாங்குறாங்கன்னு அதில் காமிச்சிரும். இந்த இப்போ போட்டிருக்கிறேன் அந்த இதில் போட்டு 26,400 யாருக்கு நம்ம கிரிவியன்ஸ் போட்டிருக்கிறோமோ அது வந்துருச்சு. நெக்ஸ்ட் போட்டதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் என்ன சரியான சர்வீஸ் பென்ஷன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்டடில் அதில் போடணும். அந்த எக்ஸ்பெக்டட்னு இருக்கிறத அமௌண்ட்டில் அதில் போடணும். அந்த எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஆர்டை கிளிக் பண்ணணும். அந்த ஆர்டை கிளிக் பண்ணால் தான் நமக்கு அதனுடைய விவரம் கீழே நெக்ஸ்ட்டில் நமக்கு தெரிய வரும். அதில் நம்ம சரியாக போட்டிருக்கிறோமா இல்லையாங்கிறது. இல்லைன்னா அது நமக்கு சரியாக தெரிய வராது. இதை நம்ம பார்க்க வேண்டியது. இது போட்டதுக்கப்புறம் கீழே ஆர்டில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டட் என்ன நீங்கள் என்ன வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்கிறது அந்த சர்வீஸ் பென்ஷன் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சப்மிட் பண்ணியாச்சுன்னா சப்மிட் பண்ணதுக்கு சேவ் கேட்கும். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஷேர் அண்டு தென் உங்களுக்கு ஐடி கிடச்சிரும். இது ஃபஸ்ட்டு போட்டது இந்த எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன் சேங்ஷன்டு பேமெண்ட் ரிலேட்டில். எலிமெண்ட் ஆஃப்
பென்ஷன் நாட் சேங்ஷன்டு. இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், சிஏஏ கான்ஸ்டன்ட் அட்டண்டன்ஸ் அலவன்சஸ், இந்த 100% டிசபிலிட்டியில் அவங்க போர்ட் அவுட் ஆகி வர்றவங்க, அந்த டிசபிலிட்டி பென்ஷன் வாங்குறவங்க, இன்வாலிட் பென்ஷன், இவங்களுக்கு வந்து சிஏஏ கிடைக்கும், கான்ஸ்டன்ட் அட்டண்டன்ஸ் அலவன்சஸ். அது கிடைக்காம இருந்திருந்தால் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் போடலாம். அப்போ கமிட்டட் சர்வீஸ் பென்ஷன், அந்த சர்வீஸ் பென்ஷனுக்கு அந்த அந்த கமிட்டேஷன் பென்ஷன் கிடைக்குதா இல்லையாங்கிறதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் போடலாம். டெத் கிராஜுவேட்டி, டிசபிலிட்டி எலிமெண்ட், ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ், கேலண்டி அவார்ட்ஸ், இன்வாலிட் கிராஜுவேட்டி, இன்வாலிட் பென்ஷன், லிபரேசரி டிசபிலிட்டி எலிமெண்ட், லம்சம் கம்பன்சேஷன், ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் அட் என்கன்ஸ் ரேட் அண்ட் ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் நார்மல் ரேட். இதே மாதிரி பல கிரீவியன்சஸ், ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன், வார் இன்ஜுரி எலிமெண்ட். இதில் அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குதோ, சரியாக கிடைக்கலையோ, அதை பற்றி அந்த கம்ப்ளைண்ட் அதை கிளிக் பண்ணி அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் கிரீவியன்சஸ் சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிறது வந்து அந்த டெடக்ஷன்லேயும் அவங்க 2 விதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ரிக்கவரி, ரெண்டாவது வந்து இன்கம் டேக்ஸ். இதில் எந்த ரிக்கவரிங்கிற மீன்ஸு ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து ஓவர் பேமெண்ட், எக்ஸஸ் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ரிக்கவரி பண்ணுவாங்க. அது ரிக்கவரி வந்து சரியான முறையில் பண்ணுறாங்களா இல்லைனா அதுலேயும் எக்ஸஸ் ரிக்கவரி பண்ணுறாங்களாங்கிறது தான். இன்கம் டேக்ஸ், ஒரு சிலருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்கம் டேக்ஸ் சரியான முறையில் டிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். அதில் குறைகள் இருந்தால் அவங்க கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த குறைகள் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டில் சொல்கிறது வந்து இது போஸ்ட் 2016 காரங்களுக்கு போடுறப்ப அந்த ஆப்ஷன் எல்லாமே வரும். அந்த எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன், நான் எலிமெண்ட் சாங்ஷன்டு அண்ட் அந்த டெடக்ஷன்ஸ். பட் அந்த ப்ரீ 2016 1 ஜனவரி 2016 பென்ஷனர்ஸ்க்கு வந்து அந்த ஆப்ஷனெல்லாம் வராது. அதனால் அவங்க கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னு கேட்டாச்சுன்னா அதர்ஸில் போய் தான் அவங்க கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம இவங்களுக்கு போட்டாலும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆக்சுவல் இது வந்து ப்ரீ 2016 பென்ஷன் இருக்குது. போட்டப்போ அதில் வந்து ஒன்லி செலக்ட் காமிக்கிறதுக்கப்புறம் அதில் வந்து மற்றது வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வராது. அதுக்காக அவங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டாச்சுன்னா அதர்ஸில் போயிட்டு தான் அவங்களுக்கு வந்து நம்ம கிரீவியன்சஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அதர்ஸில் கிரீவியன்ஸை சப்மிட் பண்ணுறப்ப பூரா டீட்டெயில்ஸை எழுதணும் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இதில் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்ததை இது பண்ணியிருக்கிறேன், இதில் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து அவருக்கு சர்வீஸ் எலிமெண்ட் வந்து 7th CPCயில் 17,130 சிப்பாய். ஆனால் ORP 2ல் அவருக்கு 18,807 கிடைக்கணும். அதே நேரத்தில் அவர் டிசபிலிட்டி பென்ஷனர், அவருக்கு வந்து 7th CPC ப்ரோ 5,140, ORP 2 ப்ரோ 5,642. ஆனால் அவருக்கு கிடைக்கல. இவ்வளோ காலமாகி இன்னும் கிடைக்கல. 1 வருஷம் ஆச்சு இது இம்ப்ளிமெண்ட் ஆகி இன்னும் கிடைக்கல. அதனால் இதில் கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இவர் ப்ரீ 1 ஜனவரி 2000 பென்ஷனாக இருக்கிறதுனால அந்த இதில் போயிட்டு நம்ம எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன் நாட் சேங்ஷன், அந்த எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன்ஸ் சேங்ஷனில் வந்து போட முடியல. ஏன்னா அந்த ஆப்ஷன் வந்து வரலை. அதனால் அதர்ஸில் போட்டு இந்த வந்து கண்டென்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸில் வந்து அதில் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து கரெக்டாக ORP 2 கிடைக்க வேண்டிய பென்ஷன் கிடைக்கல அப்படின்னு கூப்பிட்டு நம்ம அந்த கம்ப்ளீட் கமெண்ட்ஸில் எழுதி நம்ம அதை சப்மிட் பண்ணியிருக்கிறோம். சப்மிட் பண்ணுறப்ப அது கேட்குது, சப்மிட் டு யூ வாண்ட் டு சப்மிட், எஸ் சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த ஐடி கிடச்சிருச்சு. அந்த என்ன ஐடி கிடைச்சதோ நம்ம அதை வச்சுட்டு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ ஐடி வந்து சரியான முறையில் சப்மிட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது வந்து சம்மந்தப்பட்ட ரெக்கார்டு ASC சவுத்துக்கு அது சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஃபர்தராக நம்ம அந்த ஐடியை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தாச்சுன்னா அதில் வந்து கரெக்டாக நம்ம போட்டது இங்கே இருக்குதா, நம்ம என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா, ஐடி அண்டு எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இதுதான் அந்த சப்மிட் பண்ணுற முறை. ஒன்று வந்து போஸ்ட் 2016 காரங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் வரும், அதை எப்படி சப்மிட் பண்ணணும். ப்ரீ 2016 காரங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்லாம் வரல. அதனால் அவங்க அதர்ஸில் போயிட்டு அவங்களுடைய கிரீவியன்சஸ், இந்த பென்ஷன் பற்றிய கிரீவியன்சஸ் சப்மிட் பண்ணலாங்கிறது தான் இதை காமிச்சிருக்கிறேன். இப்போ கிரீவியன்சஸ் சப்மிட்டட் பட் லெஸ் ரெஸ்பான்ஸ். நம்ம கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணுறோம், ஆனால் அதில் குயிக் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸ்டேட்டஸ் தெரியறது கிடையாது. எங்கே இருக்குது, ரெக்கார்டில் இருக்குதா அல்லது PAவில் இருக்கிறதா அல்லது CDAவில் இருக்குதாங்கிற அந்த ஸ்டேட்டஸ் இதில் நமக்கு தெரியறது கிடையாது. பெண்டிங் மட்டும்தான் காமிக்குது. செகண்ட்லி லாங் பெண்டிங், நிறைய மாத கணக்கில் அதை பெண்டிங்கில் இருக்குது. P2 பெண்டிங், நோ பாசிபிலிட்டி ஃபார் ஃபர்தர் கிரீவியன்ஸ். ஏதாவது ஒரு கிரீவியன்ஸை சப்மிட் அந்த பெண்டிங் இருந்தாச்சுன்னா மற்ற ஃபர்தராக நம்ம கிரீவியன்ஸை சப்மிட் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறோம். ரிஜெக்ஷன் வித்தவுட் மென்ஷனிங் எனி ரீசன்ஸ். ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க, சம்டைம் அந்த ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன் சொல்கிறது கிடையாது, எதுக்காக அதை ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்குனால. அதனால் அவங்க அந்த பென்ஷனர் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணாலும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்கேஸ் ஆஃப் ரிப்ளை ஒன்லி டு க்ளோஸ் த கிரீவியன்சஸ் இன் சம் கேசஸ். சம்டைம் ரிப்ளை கொடுத்துருந்தாலும் அதை வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில காரணம் காட்டி ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. இது எங்கிட்ட நல்ல ப்ரூஃப் இருக்குது. அதனால் இப்போது இதை பற்றி தமிழ்நாடு எக்ஸைசஸ் கிரீவியன்சஸ் அவங்க ஒரு கிரீவியன்சஸ் வந்து மதுரையில் வந்து 18 and
19 ஜூலை வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அப்போ வந்து நாங்கள் இந்த கிரீவியன்சஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருந்தோம். அதில் என்னென்னா நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் சர்வீஸ் ரிக்வஸ்ட் அண்ட் கிரீவியன்ஸ் பற்றி ஒன்றும் தெரியுது கிடையாது. லாங் டிலே இன் ப்ரோசஸ் ஆஃப் சர்வீஸ் ரிக்வஸ்ட் அண்ட் கிரீவியன்சஸ் இன் ஸ்பர்ஸ் போர்ட்டல். அப்புறம் நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஃபர்தர் சர்வீஸ் ரிக்வஸ்ட் அண்ட் கிரீவியன்சஸ் பற்றி இது கிளியராக கொடுத்துருந்தோம். இதை பற்றி என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறது அதை சப்மிட் பண்ணியிருந்தோம். பிசிடிஏவுக்கு கேட்டுக்கிட்டோம். இருந்தும் இன்னும் அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கிரீவியன்சஸ் லாங் பெண்டிங். அதாவது நான் கிரெடிட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் இன்டூ ஃபேமிலி பென்ஷன் அக்கௌண்ட். பென்ஷனர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பென்ஷன் வந்து டிசீஸ்டு பென்ஷன் அக்கௌண்ட்லேயே போகுது. எவ்வளவு தான் கிரியன்ஸ் போட்டாலும் 6-7 மாதமாக பெண்டிங்லேயே காமிச்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து லாங் பெண்டிங்காகவே இருக்குது. இது ஒரு முக்கியமான கிரீவியன்சஸ். இதை வந்து அவங்க குயிக்காக அதாவது கிரீவியன்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கிரீவியன்ஸஸ் ரிசால்வ் பண்ணால் தான் அந்த ஃபேமிலி பென்ஷனுக்கு பென்ஷன் கிடைக்கும். இது ஏற்கனவே இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுவோம். இந்த முக்கியமான என்னென்ன கிரீவியன்சஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குது, அதுக்கு காரணம் இல்லாமலே பெண்டிங் இருக்கிறத பற்றி போடுவோம். பென்ஷன் பேமெண்ட் ஃபார் அதர் ரேங்க் இன்ஸ்டெட் ஆஃப் ஜேசிஓ ரேங்க். ஜேசிஓஸ் நிறைய பேருக்கு, நூற்றுக்கணக்கான பேருக்கு ஜேசிஓஸ் அவங்க வந்து கடந்த 2016 அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அவங்க ஜேசிஓஸ்லேயே பென்ஷன் வாங்கினவங்களுக்கு இப்போ வந்து பர்ஸில் மாற்றம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அதர் ரேங்கில் பென்ஷன் கிடைக்குது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஃபேமிலி பென்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் என்கேன்ஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷன். ஒரு சிலர் வந்து என்கேன்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு நார்மல் ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் இதனால் வரைக்கும் அதனுடைய வந்து ரெக்டிஃபை ஆகாமல் இன்னும் அந்த நார்மல் ஃபேமிலி பென்ஷன் கிடச்சிக்கிட்டு இருக்குது. பென்ஷன் ரெசிபியூஷன் அப்ளிகபிள் ஃபார் எம்ஏசிபி கிரேட். எம்ஏசிபி கிரேடுக்கு என்ன பென்ஷன் கிடைக்கணுமோ அதுக்கு கிரிவியன்ஸ் சப்மிட்னாலும் குயிக்காக வந்து அந்த ப்ரோசஸ் கிடையாது. லாங் டைம் எழுதுக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் கிரிவியன்ஸஸ்க்கு எங்ககிட்ட வந்து ஏற்கனவே என்னென்ன கம்ப்ளைண்ட் அந்த கிரிவியன்ஸ் போட்டோம், ஐடி இருக்குது, யாருக்கெல்லாம் சப்மிட் பண்ணோம், எத்தனை பேருக்கு அது பெண்டிங்காக இருக்குது, எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். ரிக்வஸ்ட் ஆக்ஷன் ஆன் கிரிவியன்ஸ் சப்மிஷன். இது வந்து என்னன்னு கேட்டால் முக்கியமாக எந்த கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணாலும் அது குயிக் ப்ரோசஸ் வேணும். அப்படின்னா தான் அந்த கிரிவியன்சஸ் வந்து சரியான முறையில் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் சரியான முறையில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸ்டேட்டஸ் பி கிவன் வெதர் ப்ரோசஸ் அட் ரெக்கார்ட்ஸ் பிசிடிஏ. நாங்கள் முதல்ல சொன்னது மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் தெரிய வரணும். அது எந்த இடத்துல இருக்குது, ரெக்கார்ட்லையே, பிஓலையோ, பிசிடிஏலேன்ட்டு. இன்கேஸ் ஆஃப் பெண்டிங் வேர் இட் இஸ் பெண்டிங் வித் டேட். இது எங்கேயாவது பெண்டிங்கில் இருக்குதுன்னா அந்த பெண்டிங் யார்கிட்ட இருக்குது, ரெக்கார்டில் இருக்குதா, பிஏவில் இருக்குதா, பிசிடிஏவில் இருக்குதா, வித் டேட், எந்த டேட்லேருந்து அவங்ககிட்ட பெண்டிங் இருக்குது. அலோவ் டு சப்மிட் அதர் கிரிவியன்சஸ் ஈவன் எனி அதர் கிரிவியன்சஸ் பெண்டிங். இப்போது ஒரு கிரிவியன்சஸ் பெண்டிங் இருக்கிறப்ப இன்னும் மற்ற கிரிவியன்ஸை சப்மிட் பண்ணாத முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. அதனால் ஒரு கிரிவியன்ஸ் இருந்தாலும் அதர் தேன் அந்த கிரிவியன்ஸ் தவிர்த்து மற்ற கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் இந்த போர்ட்டலில். இன்கேஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் வித் ரீசன் அண்ட் அட்வைஸ் ஃபார் ஆக்ஷன் டு ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ். ரிஜெக்ஷன் பண்ணாலும் அதுக்கான காரணங்களை தெரிவிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போட போகிறது சர்வீஸ் ரிக்வெஸ்ட் இன் ஸ்பர்ஸ். இப்போ இந்த வீடியோ பொறுத்தவரை கிரிவியன்சஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது அதை பற்றி போட்டுக்கிறோம். சர்வீஸ் ரிக்வெஸ்ட்னு தனியாக இருக்குது. அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டில் என்னென்னலாம் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி போடுவோம். எம்ஏசிபி கிரேட் இன் பர்ஸ் பிபிஓ. அந்த எம்ஏசிபி கிரேடு வந்து பர்ஸ் பிபிஓவில் வந்து அங்கே ஃபர்ஸ்ட் பேஜில் எப்படி 6th சிபிசி அண்ட் 7th சிபிசி பிபிஓவில் வந்து எம்ஏசிபி கிரேட் கொடுத்துருந்தாங்களோ ஏசிபி 1 ஏசிபி 2ங்கிறது அது வந்து இந்த பர்ஸ் பிபிஓவில் இல்லை. இதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதுன்னு வீடியோ போடுறோம். இம்பார்ட்டன்ட் கிரிவியன்சஸ் லாங் பெண்டிங் சொன்ன மாதிரி இதை போடுவோம். ரெஸ்டரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் டேட் இன் ஸ்பர்ஸ். பர்ஸை பொறுத்தவரையில் அந்த கம்யூட்டேஷன் டேட் ஒரு சிலருக்கு வந்து 2-3 டைமில் அந்த கம்யூட்டேஷன் ரிவிஷன் பென்ஷன் ரிவிஷன் ஆகிறப்ப கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஸ்டரேஷன் டேட் தவறாக இருக்குது. இது எப்படி அந்த தவறாக இருக்குது, எப்படி டேட் தவறாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். இந்த வீடியோ வந்து முக்கியமாக கிரிவியன்சஸ் எப்படி சப்மிட் பண்ணணும், அதனுடைய வழிமுறைகள் என்ன, இந்த கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணதுக்குள்ள என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, ஏற்றுக்கொள்ளாதது என்ன காரணங்கள், என்ன கோரிக்கைகள் பற்றி போட்டிருக்கிறோம். இதை நல்ல முறையில் கேட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை பார்த்த உடனே மற்றவர்களுக்கும் மற்ற எக்ஸர்வீஸ் ஃபர்ஸ்ட் மைக்ரேட்டட் பென்ஷனர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் எளிய முறையில் அந்த கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும்படி கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.